எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். மலையக பகுதிகளுக்காக மலையக தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதற்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். எனவே கடந்த காலத்தில் இதனுடைய சேவை முழுமையாக மலையக மக்களுக்கு சென்றடையவில்லை. பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்பட்டது. அத்துடன் 44 பிரஜாசக்தி நிலையங்களிலே 4 நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அமைச்சை பொறுப்பேற்றவுடன் முதலாவது வேலை திட்டமாக இந்த இயங்காமல் இருக்கின்ற இந்த பிரஜாசக்தி நிலையங்களை இயக்குவதற்காக நாங்கள் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டிருந்தோம். அதன் பிரகாரம் நினைக்கிறேன், உதாரணத்திற்கு ரத்னபுரி அவுப்பை நிலையத்தை திறப்பதற்காக நாங்கள் 27 லட்சம் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே இயங்காத ஏனைய மத்திய நிலையங்களும் இயக்குவதற்காக நடவடிக்கை எடுப்பதோடு, விசேடமாக இங்கு தொழில் புரியவர்கள் இங்க சேவை செய்களுடைய அந்த உத்தியோகத்தினுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்ற அவருடைய பதவி உயர்வு, இடமாற்றங்கள், இவ்வாறான பிரச்சனைகளும், அதே போல அவர்களுக்கான கடமை என்ன கடமை என்பதை இதுவரைக்கும் சரியான தெளிவில் இன்மை காணப்படுகிறது. எனவே நாங்கள் உடனடியாக அவர்களுக்கு அந்த கடமை என்ன எவ்வாறான கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தெரிவிப்பதற்காக நாங்கள் நேற்றைய கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். எனவே எதிர்வரும் காலங்களிலே அமைச்சு எடுக்கின்ற எல்லா விதமான நடவடிக்கைகளும் மக்களை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த பிரஜாசக்தி நிலையத்தில் உள்ள உத்தியோகத்தரும், அதே போல ஏனைய சேவைகளையும், இது சில நிலையங்கள் கணனி கற்பிக்கும் கூடங்களாக மாத்திரம்தான் இருக்கின்றது. ஏனைய அந்த மக்களுக்கு எவ்வாறான சேவைகளை, தொழில் பயிற்சியா இருக்கலாம் அல்லது அங்கு ஒரு தொழில் பயிற்சியை நிறுவுவதற்கான விடயங்கள் இருக்கின்றது. இவ்வாறான நாங்கள் ஆய்வு செய்து ஒரு பல்வேறுபட்ட, அதாவது பல சேவைகளை வழங்கும் ஒரு நிலையமாக இந்த பிரஜாசக்தி நிலையத்தை மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் சில அரசியல்வாதிகள் ரணிலை அவர்கள் ரணிலை இன்னும் அவர்கள் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரணிலுடைய நிகழ்ச்சி திட்டத்தில் தான் இன்னும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவ்வாறல்ல. இந்த நாட்டிலே மக்கள் மிகப்பெரிய ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்ததும் தேசிய மக்கள் சக்தி, இதை நடைமுறைப்படுத்த போதும் தேசிய மக்கள் சக்தி. எனவே இவர்கள் ரணில் இன்னும் சில காலத்திலே அவர் செய்த குற்றங்களுக்கு அவர் தண்டனை பெறுவதை உறுதியாகிவிட்டது. எனவே அவரை காப்பாற்றுவதற்காக அல்லது அவருடைய மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு செல்வாக்கு உருவாக்கான இவ்வாறான கதைகளை இவர்கள் கூறுகிறார்கள். எனவே மக்கள் இந்த நாட்டிலே புத்திஜீவிகள். எனவே இவ்வாறான கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது நிதர்சனம். நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள், எங்களுக்கு மலையக மக்கள் முழுமையான வாக்களிக்கவில்லை. எனவே பொது தேர்தலிலே எங்களுக்கு முழுமையான வாக்களித்தார்கள். அதைவிட அதிகமான வாக்கை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குவதற்கு விசேஷமும் மலையக மக்களும் தயாராக இருக்கிறார்கள். பயில் இருக்கு, பத்திரமா இருக்கு. நாங்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் அந்த பயிலுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். திருடர்கள் மலையகமா வடக்கா கிழக்கா தெற்கா இல்ல, திருடர்கள் நிச்சயம் தண்டனை பெறுவார்கள். அவர்கள் சிறைக்கு செல்வார்கள். அது நாங்கள் தனிப்பட்ட கோபத்துக்காக இல்ல, சட்டம் தன் கடமையை செய்யும்.